இங்கே சரணாலயம் தான். அங்கே தூரமாக ஓடுறது மான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஃபஸ்ட் எடுத்தோடனே மானுன்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இயற்கை காட்சிக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே நம்ம காரோட தான் வந்திருக்கோம். அங்கே பாருங்க நம்ம ஊருக்கு. நம்ம ஊர் என்னென்னு கேட்காதீங்க. நம்ம ஊர் நம்ம அப்பா ஊர் தேனி. ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது திருநெல்வேலி. யாரெல்லாம் திருநெல்வேலியில் இருக்கீங்களோ முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வரோம். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள் திருநெல்வேலிக்காரங்களே. எங்கள் அப்பாவோட பர்த்டே முடிஞ்சிருக்கு. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு ராயல் என்ஃபீல்ட் வாங்கி தரலான்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, எங்கள் அக்கா ஒன்னெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன், என்னோட யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டுப்பேன்னு சொல்கிறேன். ஒரு பூமல் கேட்டிருக்கு தரமாட்டேன். நான் அவளுக்கு தந்துட்டேன். இங்கே பாருங்க மேலே கொக்கு. என்னடா ஃபஸ்ட்டு என்ன காமிச்சேன்னு கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் இங்கே வந்தோம். அப்பா தான் கூட்டிகிட்டு வந்தார். அப்புறம் தான் பார்க்குறேன் மான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அது ரொம்ப தூரமாக இருந்தது. நானே ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஒரு பிளானு. அந்த மலை மேலே ஏறி ஒரு சிவன் கோயிலை கட்டலான்னு. அது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே பாருங்களா, வளைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்களும் எடுப்போம். அவன் நினைப்பா, எனக்கு சர்ச்சம் பண்ணிருக்கே வந்திருக்கேடாடி நீ கேட்பேன். அந்த மான் வந்தால் உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுறேன். அவங்க எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? செமையாக இருக்குல்ல? என்னடா மெல்றன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமர் தான். அவள் தரல, நான் பிடிக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ஸ்லோ மோஷன் எடுக்கிறேன் பாருங்க.